சார். இது இந்த செல்வி நாடகம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த இந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்குற விஷயமா கைது நடந்துச்சுல. என்ன சார்? ஆளுங்கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்க ட்ரை பண்ண சொல்லி அந்த இளையராஜா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா சார்? ஆமா. அதுல நீங்க ஒரு நாடார் பேரவை தலைவர் ஒரு ஆளு அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி நீங்க நியூஸ் போடுறீங்களா? சொல்லுங்க சார். அவருக்கும் இப்ப என்ன சம்பந்தம் சார்? அது எப்படி நீங்க அந்த இதுல நீங்க வந்து குற்ற வழக்குல தொடர்புள்ள சுவாஸ் பணியருக்கும் இவருக்கும் சம்பந்தம் சொல்லி அதை போடுறீங்க? ஏன் அப்படி போடுறீங்க? சரி சார், இன்ஃபார்ம் பண்ணி. என்ன சார்? இல்ல அது தொடர்ந்து நாடார்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்க நியூஸ் போடுறீங்க. ஒரு எம்எல்ஏ மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, ஒரு அமைச்சர் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, பல குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் இருக்கு. ஒரு கட்சி தலைவர், ஒரு கட்சி இப்ப இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, சிறுவையில இருக்கு, நாளைக்கு உள்ள போற அளவுக்கு. அவங்க பேரை போடும்போது நீங்க அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க சமுதாயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா நாடார் சமுதாயத்தை மட்டும் நீங்க சொல்றீங்க. இதே ராக்கெட் ராஜா பேரை சொன்னாலுமே ரவுடி ராக்கெட் ராஜாங்கிறீங்க. சுபாஷ் பணியார சொல்லும் போது குற்ற வழக்கு தொடர்புல சுபாஷ் பணியார சொல்றீங்க. எப்படி அது குற்ற வழக்கு? அது என்ன மாதிரி வழக்கு, என்ன கேஸ் உங்களுக்கு தெரியுமா? அது எதுவுமே இல்லாம ஏன் சார் போடுறீங்க? தொடர்ந்து நீங்க நாடார் சமூகத்துக்கு எதிராகவே போடுறீங்களா? என்ன பகை இது? இன்னும் புரியல எங்களுக்கு. தொடர்ந்து வந்து இருக்கு சார். நாங்க ஒவ்வொரு டைம் போன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்கு எங்க சமுதாயத்தை போடக்கூடாது. அவருக்கு இப்ப நான் போய் உங்களோட நின்று நாளைக்கு போட்டோ எடுக்கிறேன், உங்களோட நாளைக்கு ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறேன், சும்மா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமா. அதுக்காண்டி உங்களுக்கு எனக்கு நான் செய்யற தப்புக்கு உங்களுக்கு பொறுப்புன்னு சொல்ல முடியுமா சார்? நான் வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அன்னைக்கு விஜய் போய் உங்க எம்டிபி சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்காண்டிதான் இந்த மாதிரி நியூஸ் விஜய் சொல்லி தான் போட சொல்லி நான் சொல்ல முடியுமா சார்? பப்ளிக்ல நான் போடலாமா? யூடியூப்ல இந்த மாதிரி சேனல்ல போட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? கேஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் அப்படி நீங்க நாடகம் போடுறீங்க? இது மாதிரி நீங்க தவிர்த்துருங்க சார். இனிமே தவிர்த்துருங்க. இனிமே நடக்கக்கூடாது. அறவே நீங்க பொது சேனல்ல வந்து அறமா பண்றாங்க, அறமா பண்ணுங்க. இது 3-4 நியூஸ் வந்துருச்சு. தயவு செய்து தவிர்த்துருங்க சொல்றேன். ஓகே சார்.